தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா இப்படி எய்ம் பண்ணி அந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்னா அந்த நாளில் சனி வக்கரமாகுது இந்த மாதம். வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். 3க்குரிய சனி வேறு நல்ல வக்கரமாக இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் அடமண்டா இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். பண வருமானம் நல்லா வரும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே தனஸ்தானத்தை பார்க்குறாங்கும் போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், நல்லதை மட்டுமே நினைக்கணுங்கிற எண்ணம், ரொம்ப எய்ம்ஃபுல் லைஃப். ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை பற்றி எப்படி எய்ம் பண்ணி அந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சுக்கிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட ஒர்க் பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும். எதில் அதிக கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. சில பேர் வீட்டு டாக்குமெண்ட் மாதிரி சில டாக்குமெண்ட்ஸை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நாளில் சனி வக்கரமாகுது இந்த மாதம். அப்போது வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். 3க்குரிய சனி வேறு நல்ல வக்கரமாக இருக்கார். ஸோ டாக்குமெண்ட்ஸ் புதன் பாதகத்தில் இருக்கிறனால டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு அங்கே வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவோ அங்கே குடியிருக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமோ ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேருக்கு எனக்கு விசா எதிர்பார்த்தேன் சார், கிடைக்கல, குடியுரிமை கிடைக்கலைங்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். அதே நேரத்தில் மூச்சு பயிற்சி நிறைய இவங்க மாதம் பண்ணினாங்கன்னா நல்லது. 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க ஒன்று நினைக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒன்று நினைப்பாங்க, மாறுபடும். அப்போ அவங்க கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு அடமண்டா இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். பண வருமானம் நல்லா வரும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே தனஸ்தானத்தை பார்க்குறாங்கும் போது நல்ல பண வருமானம், அதுலலாம் சந்தேகமே இல்லை. திடீர் வருமானங்கள் வரும், இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி நல்ல வருமானம், திடீர் வருமானம் வரப்போகுது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை கோயில், நம்ம அம்மன் கோயிலெலாம் இருக்கும். அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நன்மையை தரும். மிக முக்கியமாக 1ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 4ஆம் இடத்துல சனி 15ஆம் தேதியிலேருந்து வக்கரம் ஆறாரு. அப்போ குடியிருக்கக்கூடிய வீட்டில் சிலருக்கு ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வரும், நிவர்த்தி பண்ணணும். நிறைய பேருக்கு புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகும், பிஸ்னஸ் லோன் சேங்ஷன் ஆகும். பட் லோன் நிறையவே தரேன்னு பேங்க்லேயோ வேறு இடங்கள்லையோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் லோன் வாங்குறது கவனமாக இருக்கணும். கூப்பிட்டு கூட லோன் கொடுப்பாங்க, கட்டலைன்னா தான் இருக்குது சிக்கல் இல்லைங்களா? 6 செவ்வாய் இருக்கும் போது அதிக கடன் வாங்கக்கூடாது. ஓகே சார். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஹீட்டுனால வர பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சூப்பர் சார். ஸோ எந்த விஷயத்தில் தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டியது டாக்குமெண்ட்ஸ். சில டாக்குமெண்ட்ஸை காணுமேன்னு தேடுவாங்க. குறிப்பாக ஆஃபீஸில் வச்ச சில பொருட்களை காணும்னு தேடுவது இவங்களுக்கு சில சிக்கலை கொடுக்கும். எங்கேயோ போயிருச்சுங்க, அந்த ஃபைல் கிடைக்கலைங்க அப்படிங்கும்போது சிக்கல் வரும். வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு மாதம். ஓகே சார், சூப்பர் சார். இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த கடவுளை போய் கெட்டியமாக பிடிச்சிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்? தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் குச்சனூர் போகணுமா. குச்சனூர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானை வழிபடுவது மிகச்சிறந்த நன்மைகளை தரும். ஓகே. அதனால் அந்த வழிபாடு தான் இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வழிபாடு, ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. சூப்பர் சார், சூப்பர். தனுசு ராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க, அருமை. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து
உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்குறோம். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதாவது அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.